இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள், அவங்க கூடவே நிக் ஹேக் அப்படிங்கிற இன்னொரு யூஎஸ் ஆஸ்ட்ரோனாட் அண்ட் புர்ச் வில்மோர் அப்படிங்கிற யூஎஸ் ஆஸ்ட்ரோனாட் அண்ட் இவங்களோட சேர்த்து ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர் கர்ப்னவ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் லைனர் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது நம்மளுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு ஆய்வெல்லாம் பண்ணி அங்க என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத அடிக்கடி செக் பண்றதுக்காக நிறைய விண்வெளி வீரர்களை அங்க அனுப்புறது வந்து சகஜமான ஒன்று. ஸோ இவங்க 4 பேரும் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2024 அன்னைக்கு இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இவங்க சென்ற அந்த ஒரு ஸ்டார் லைனர் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல வந்து ஒரு கோளாறு ஏற்படுது. இவங்க அனுப்பி வைக்கப்பட்டது என்னவோ 8 நாள்ல ஆய்வு முடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய பணிகள்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பத்தி ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக இந்த 4 பேரும் அனுப்பப்படுறாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ஸ்டார் லைன் ஸ்பேஸ் ஷிப் மூலமாக அவங்க திரும்பி வர இயலாம போகுது. 8 நாட்கள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டவங்க 286 நாட்கள் ஸ்பேஸ்ல இருந்திருக்காங்க. நினைச்சு பார்க்கவே திக்கு திக்கு பக்கு பக்குங்குதுல. என்ன மாதிரி இந்த கிளாஸ்ட்ரோபோபிக் ஆள்களுக்கெல்லாம் வந்து எப்படா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சில நேரங்கள் வந்து இப்படிப்பட்ட மனிதர்கள் அங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போதே எனக்கு ஹார்ட் எல்லாம் அப்படியே வெடிச்சிரும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஸ்டில் இவ்வளவு மனதைரியத்தோட அவங்களோட ப்ரொஃபஷன் சார்ந்த ஒரு பேஷன் அண்ட் ஸ்பேஸ் சார்ந்த ஒரு லவ் இருக்கும் பட்சத்துல நிஜமாவே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜேர்னியை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணக்கூடிய திறம் இருந்திருக்கும். இருந்ததுனாலதான் இது பாசிபிள் அப்படிங்கிறதும் எனக்கு தோணுச்சு.